Hey guys, welcome to our session. So today வந்து general awarenessல fuel polymers plastic explosive ஆன டாபிக்லாம் பார்க்கலாம். லைக் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டாப்பிக்கான கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டில் பார்த்தோம். அதில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பனில் மிச்சம் இருக்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து மீத்தேன் வந்து நம்மளுக்கு தெரியும், அது வந்து CH4. ஏன்னா அதோட ஃபார்முலா கூட நம்ம பார்த்துருக்கோம், லைக் CnH2n+2ன்ட்டு ப்ரீவியஸ் டாப்பிக்கில். அதான் CH4 மீத்தேன். ஸோ இது வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா மார்ஷ் கேஸு, பயோகேஸு, கோபார் கேஸு, ரைஸ் ஃபீல்டு, மார்ஷி ஏரியா, இதுலேருந்துலாம் தான் இந்த மீத்தேன் வந்து ஜென்ரேட் ஆகுது. மெயின்லி இந்த மீத்தேன் வந்து ஆக்சிஜனோட ஆப்சன்ஸில் தான் இது வந்து க்ரியேட் ஆகும். இப்போ இந்த மீத்தேனோட ப்ராப்பர்ட்டியில் வந்து இப்போ இங்கே இருக்க ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து மீத்தேன் கூட சேர்ந்துச்சுன்னா தான் ஒரு ஸ்மெல்லி கைண்ட் ஆஃப் ஸ்மெல் வரும். அதுதான் இந்த மீத்தேன். பட் மீத்தேன் வந்து நேச்சராகவே வந்து ஸ்மெல்லியானது கிடையாது. ஸோ இருக்கலே இதுதான் சிம்பிளஸ்டான ஹைட்ரோ கார்பன் இந்த மீத்தேன் தான். இந்த மீத்தேனால் நிறைய பயோகேஸ், காப்பர் கேஸ்னால் நிறைய டெக்னிக்கலி குட் மீத்தேனாக இருக்குது. ரெண்டாவது வந்து பியூட்டேன் வந்து எல்பிஜி கேஸில், சிகரெட் லைட்டர்லாம் தான் இந்த பியூட்டேன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ஹை எஃபிஷியன்சியாக இருக்குது, ஈஸியாக வந்து நெருப்பை பற்றிக்கும். ஸோ இதுதான் பியூட்டேனோட ஃபார்மில் வந்து C4H10. அண்ட் எத்திலீன் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா லைக் பிளான்ட்டோட ஹார்மோன்ஸு, ஃப்ரூட்டை வந்து ரைப்பன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த எத்திலீன் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அசிட்டலீன் வந்து எங்கன்னா வெல்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட் ரைப்பனிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் ஃபார்மலின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் இப்போ வந்து ஏதாவது பயாலஜிக்கல் பாடியை வந்து ப்ரிசர்வ் பண்ணணுன்னா இந்த ஃபார்மலினில் தான் நனைய வச்சுருவாங்க. ஸோ அதனால் ப்ரிசர்வ் ஆகும், ஈஸியாக டீகே ஆகாது இந்த ஃபார்மலின். ஸோ ஃபார்மலினோட பேசிக்னு எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 40% ஆஃப் ஃபார்மால்டிஹைட் கூட 60% வாட்டர் கூட சேர்த்தா அதுதான் ஃபார்மலின் வந்து உருவாக்குறாங்க. தென் சோடியம் பென்சோயேட் கூட தெரியும், அது வந்து C6H5ONA. அது வந்து ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறாங்க, லைக் மைதா மாவில் கூட யூஸ் பண்ணுறாங்க இந்த சோடியம் பென்சோயேட். தென் ஆஸ்பிரினுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆஸ்பிரின் வந்து நம்மளுக்கு தெரியும், அது வந்து நேச்சுரல் பெயின் கில்லரு. தென் காமா ஹெக்சேன், BHCன்னு சொல்லுவாங்க, லைக் இன்செக்டிசைடில் யூஸ் பண்ணுறாங்க. டெட்ராஎத்திலீட் வந்து ஆன்டி நாக்கிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. தென் குளோரோஃபோல் வந்து அனஸ்தீசியாவுக்கும், டையத்தில் ஈத்தர் நைட்ரஸ் ஆக்சைடு வந்து அனஸ்தீசியாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க, லைக் மெடிக்கல் சர்ஜரிக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது குளோரோஃபோல் வந்து எக்ஸ்டர்னல் அனஸ்தீசியா மயக்கத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. வேறு டையத்தில் ஈத்தர் நைட்ரஸ் ஆக்சைடு வந்து சர்ஜரி பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டிஷ்யூ வந்து வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. தென் டியர் கேஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், குளோரோஃபிரின் ஆர் ஆல்ஃபா குளோரோ அசிட்டோஃபினான் யூஸ் பண்ணுறாங்க. தென் மஸ்டர்ட் கேஸு, லெவிடைடு, இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மெத்தில் ஐசோசைனைட் வந்து போபால் கேஸ் ட்ராஜடியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதோட ஃபார்முலா வந்து C2H2AsCl3. அண்ட் தென் குளோரோஃப்ளூரோகார்பன், CFCனா குளோரோஃப்ளூரோகார்பன், அது வந்து ஏசி ஃப்ரிட்ஜஸ்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரியான், அது வந்து ஃபார்முலா வந்து CF2Cl2 தான். ஸோ இதோட ட்ராபேக்ஸ் என்னென்னா இது வந்து ஓசோன் லேயரை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணுதுன்ட்டு அது நம்மளுக்கு தெரியும். ஸோ சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் பற்றி பார்க்கலாம். சோப்போட ஃபார்முலா வந்து சோடியம் ஸ்டெரேட், சோடியம் பால்மினேட்டுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, இப்போ அனிமல்ஸோட ஃபேட்டு அது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு வச்சு அதை வந்து ஹீட் பண்ணும்போது அங்கே இருக்க ரியாக்ஷன் ஆகி சோப்பும் கிளிசராலும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் சோப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷனு. ஸோ டிடர்ஜெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுவும் சேம் தான், பட் இது வந்து சோப்லெஸ் சோப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே இந்த ஃபார்முலாலாம் இந்த சால்ட்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இங்கே வந்து சோடியம் சால்ட்டு, அதாவது லாங் செயின் ஆஃப் பென்சீன் ஆஃப் சல்ஃபியூனிக் ஆசிடும் லாங் செயின் ஆஃப் ஆல்கலி ஹைட்ரோஜன் சல்ஃபைடும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அதோட டிட்டர்ஜென்டோட ஆர் சோப்போட ஸ்ட்ரக்சர் படி இங்கே வந்து ஃபுல்லாக கார்பனும், இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் அயான், அதாவது எண்ட் ஆகிற பாசிட்டிவ் அயான் ப்ரீவியஸில் பார்க்குறோம். இது வந்து ஃபுல்லாக சோப் ஸ்ட்ரக்சர். தென் இங்கே முடிகிற இந்த இது வந்து Na பாசிட்டிவ் அயான்.
ஸோ இந்த பாசிட்டிவ் அயான் வந்து வாட்டர் கூட டிசால்வ் ஆகிட்டு மிச்சம் இருக்க அந்த பார்ட் எல்லாமே துணியில் இருக்க அந்த கரைகள் மேலே போய் ஒட்டி ஒரு பாண்டாக ஃபார்ம் ஆயிடுது. பாண்டாக ஃபார்ம் ஆகுன்னு வாட்டர் பட்டுன்னு இந்த மொத்த காம்பவுண்ட் ப்ளஸ் இந்த டர்ட்டையும் சேர்த்துட்டு அது வந்து ரிலீஸ் ஆகிடுது. ஸோ அப்பரண்ட்லி ரிசல்ட்டாக என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்க டர்ட் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுது. ஸோ இந்த ரியாக்ஷனால தான் இது வந்து கிரீஸ் எல்லாம் டிசால்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கிரீஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் ஹைட்ரோஃபோபிக் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. வாட்டரை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு ஹைட்ரோஃபிலிக் ரியாக்ஷன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூவல் டாபிக் பண்ணி பார்க்கலாம். ஃபியூவல்னால் என்னன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கம்பஷன் ரியாக்ஷன் வந்து டேக் பிளேஸ் பண்ணாலே அது பேர் ஃபியூவல்ன்ட்டு சொல்கிறாங்க. லைக் வுட்டு வந்து எரியும், கோல் வந்து எரியும், பெட்ரோலியம், கெரோசின் எல்லாமே எரியும். ஸோ ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸில் வந்து அது ஹீட் ஆகு கம்பஷன் அதால் ஏற்படுதுன்னா அதுக்கு பேர் தான் ஃபியூவலு. ஸோ அதோட கலோரிக் வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ 1 kg ஆஃப் ஃபியூவல் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை வந்து கொடுக்குதோ ரிலீஸ் பண்ணுதோ அதுதான் கலோரிக் வேல்யூ ஆஃப் ஃபியூவல்ன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ 1 kg ஆஃப் ஃபியூவல் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை லிபரேட் பண்ணுதோ அதுதான் கலோரிக் வேல்யூ ஆஃப் ஃபியூவல்னு சொல்கிறாங்க. அதோட யூனிட் வந்து கிலோஜூல் பெர் கிலோகிராமு. ஸோ இந்த கலோரிக் வேல்யூ வந்து பாம் கலோரி மீட்டரில் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஃபியூவலில் வந்து இம்பார்ட்டண்டாக ஒரு ஃபியூவல் பார்க்கலாம், லைக் ஹைட்ரஜன் ஃபியூவலு. ஸோ ஒரு ஃபியூவலோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னா அது என்ன ஆஸ்பெக்டில் வந்து அது எஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஹைட்ரஜன் வந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கணும், அந்த ஃபியூவல் வந்து கிடைக்கணும். தென் லோ இக்னிஷன் டெம்பரேச்சர், கொஞ்சம் டெம்பரேச்சர் ஆனாலும் அது வந்து ஹீட் ஆகிற அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். அதுதான் டெட்டர்மைன் பண்ணுது இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபியூவலாக நல்ல எஃபிஷியன்சியான ஃபியூவலாக இல்லையா அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுது. ஸோ அதுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைட்ரஜனுக்கு வந்து ஹை கலோரிக் வேல்யூ, ஏன்னா அங்கே வந்து லோ இக்னிஷன் டெம்பரேச்சர்லேயே நல்ல ஹை கலோரிக் வேல்யூ வந்து அது லிபரேட் பண்ணுது. தென் இட் இஸ் ஆல்சோ கால்டு க்ளீன் ஃபியூவல்ன்ட்டு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா அது வந்து லிபரேட் ஆகும்போது கார்பன் மோனாக்சைடுங்கிற ஏதாவது வேஸ்ட் டாக்ஸிக் கேஸை லிபரேட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் க்ளீன் ஃபியூவல் இல்லது லீஸ்ட் பொல்யூட்டிங் ஃபியூவல்ன்ட்டு சொல்லுவாங்க. தென் ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ கால்டு ஃபியூவல் ஆஃப் ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சரில் வந்து ஹைட்ரஜன் தான் ஃபியூவலாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ளேமை பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்மால் கிளாஸில் பற்றி படிச்சிருப்போம் இந்த கேண்டில் பற்றிலாம். ஸோ இதில் வந்து மேலே அந்த ப்ளூ கலரில் எரியிற அந்த நெருப்பு தான் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் நெருப்பும், ஃபுல்லாக கம்பஷன் ஆகியிருக்க அந்த நெருப்பும் தான் எப்போவுமே ப்ளூ கலரில் எரியும். ஸோ இங்கே தான் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கும். வேறஸ் நடுவில் இருக்கிற அந்த இது வந்து எல்லோ கலரில் இருக்கும், அது வந்து அவ்வளோவா கம்பஷன் ஆகலை. ஸோ ஃபுல்லாக கம்பஷன் ஆச்சுன்னா அது வந்து ப்ளூ கலரில் இருக்கும், கொஞ்சோண்டு கம்பஷன் ஆச்சுன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ ஃபுல்லாக கம்பஷன் ஆனது எப்போவுமே ஹை டெம்பரேச்சரில் தான் இருக்கும், அதுதான் போட்டிருக்காங்க. வெளியே வந்து மேக்ஸ் டெம்பரேச்சரும் அந்த இன்டர்மீடியட் பார்ட்டு வந்து இன்டர்மீடியட் டெம்பரேச்சர்லேயும் நடுவில் இருக்க எல்லோ கலர் வந்து மினிமம் டெம்பரேச்சர்லேயும் இருக்குது, அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. இதுதான் கேண்டில் ஃப்ளேமோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபாசில் ஃபியூல்ஸும் கோல்ஸும் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து எப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அது வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து டெபாசிட் ஆகி அது கிடைச்சதான் ஃபாசில் ஃபியூவல்ஸு. வேறு கோல் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா இப்போ இருக்க பிளான்ட்ஸு ட்ரீஸ் எல்லாமே எர்த்துக்கு 300 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து செடிமெண்ட் ஆகி டெபாசிட் ஆகிருக்க அந்த கட்டைகள் தான் கோல்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாசில்ஸ்னால் ஃபியூவல் வந்து டெட் லிவிங் ஆர்கானிசம்லேருந்து வர்றது ஃபியூவலு, கோல்னால் வந்து பிளான்ட்ஸ் அந்த மாதிரி வுட்டுலேருந்து வர்றது வந்து கோல்ஸு. இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ்லேயே 2 இருக்குது, சஸ்டெயினபிள் ஃபாசில் ஃபியூல், அன்சஸ்டெயினபிள்னு இருக்குது. சஸ்டெயினபிள்னால் என்னன்னு தெரியும், இன்னும் அதால் இருக்க முடியும், லைக் அது வந்து சைக்கிள் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் நேச்சுரல் கேஸஸ் வந்து மீத்தேனு, அது வந்து ரீசைக்கிள் மாதிரி அனிமல்ஸோட டங்க்லேருந்து மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி
நேச்சுரல் கேஸஸாக வச்சுக்கிறாங்க. வேறு கோலும் பெட்ரோலியம் வந்து அன்சஸ்டைனபிள். ஏன்னா அது வந்து 300 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து செடிமெண்ட் ஆனதால தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பட் அது வந்து மறுபடியும் கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது நம்ம கையில் இல்லை. ஸோ அதுதான் சஸ்டைனபிள் நான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு சொல்கிறாங்க. தென் கார்பனைசேஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ கோல் ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து கார்பனைசேஷன் பார்க்கலாம். கார்பனைசேஷன்னா நம்மளுக்கு கோல் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அதுதான் கார்பனைசேஷனு. இந்த கார்பனைசேஷனில் வந்து டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன்ட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதாவது கோலை வந்து ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணி ஏர் இல்லாமல், அதாவது O2 இல்லாமல் கோலை வந்து ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணனா அது பேர் தான் டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன்ட்டு ப்ராசஸ். இந்த டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் வந்து 3 இதாக வந்து இது பண்ணுது. லைக் கோல் கேஸ் பண்ணுறாங்க, கோல் டார் பண்ணுறாங்க, கோக் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் ஆஃப் கோலால் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோல் கேஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். கோல் கேஸ்னால் மீத்தேனு, கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜனு, இதோட எல்லா மிக்சரையும் பேர் தான் கோல் கேஸு. இதை வந்து 1810 வந்து ஸ்ட்ரீட் லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நியூயார்க்கில் கூட இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோல் கேஸ்னால் நம்ம பார்த்தோம் லைக் மீத்தேனு, ஹைட்ரஜன், அது எல்லாத்தையும் மிக்சர் தான் கோல் டாரு. வேறு கோல் டார்னால் என்னென்னா கார்பன் காம்போனன்ட்ஸ், அது ஒரு 200 கார்பன் காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண தான் கோல் டாரு. லைக் பென்சீன், டோலின், நாப்தலின், இது எல்லாமே கார்பன் காம்போனன்ட்ஸு. இந்த கோல் டார்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா லைக் ஃபைபர்ஸு, ட்ரக்ஸு, பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே எதுக்குன்னா ரோட்ஸ், மெல்ட்டிங் ரோட்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன் ரீசெண்ட் டைமில் கோல் தாருக்கு பதிலாக பிட்டுமின், அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்டை வந்து ரோட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தேர்டாக வந்து டாபிக் பார்க்கலாம். லைக் கோக்குனா என்னென்னா கார்பனோட பியூர் ஃபார்ம். லைக் அந்த கோக்கில் மட்டுமே 98% ஆஃப் கார்பன் இருக்கும். ஸோ அதுதான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்பன். ஸோ நெக்ஸ்ட்டு பெட்ரோலியம் பற்றி பார்க்கலாம். பெட்ரோலியம் வந்து அதோட லாட்டின் வேர்டு வந்து பெட்ரோல் ராக்லேருந்து வர அந்த இதுக்கு பேர் தான் பெட்ரோலியம். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பெரிய க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயிலேருந்து தான் பெட்ரோல்லாம் வராங்க. ஸோ பெட்ரோலியம்லேருந்து தான் பெட்ரோல் கிடைக்குது. இது வந்து ஃபோல் ஸ்மெல்லாக இருக்கும். எப்போன்னா சல்ஃபர் கூட இது வந்து கம்பைன் ஆகும்போது ஒரு மாதிரி கேவலமான நாற்று ஸ்மெல் அடிக்கும். ஸோ இங்கே வந்து பிளாக் கோல்டுக்கு இது ஒரு மீனிங். ஏன்னா ஒரு நாட்டோட எக்கனாமியே டிசைட் பண்ணுறது இந்த பெட்ரோலியமும் கோல்டும் தான். ஸோ இது பெட்ரோலியம் வந்து பிளாக் கோல்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பெட்ரோலியம் எப்படி ஆர்ஜின் ஆச்சுன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கோக்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அதே மாதிரி சேம் தான். லைக் இது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் வந்து O2வில் வந்து ரொம்ப காலமாக அண்டர் த சீ பிளான்ட்டு பியாண்டு லெவலுக்கெலாம் இருந்து செடிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து சாலிட் லிக்விட் கேஷியஸ் கார்பனேட்ஸ் எல்லாமே அதோட மிக்சரில் இந்த பெட்ரோலியம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கன்னா பிலோ அந்த இம்ப்ரெசிவ் ராக்ஸுக்கும் கீழே வந்து இது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, லைக் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே தான் இந்த பெட்ரோலியம் வந்து செடிமெண்ட் ஆகிருக்கு. இது மட்டுமே 500 மீட்டர் டு 200 மீட்டர் லேயரில் இருக்குது. அதாவது இம்ப்ரெசிவ் ராக்ஸ் கீழே ஹெவி டெம்பரேச்சர், ஹெவி ப்ரெஷர்னால இந்த பெட்ரோலியம் எல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் வந்து பெட்ரோலியம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸ் எல்லாமே இந்த இம்ப்ரெசிவ் ராக்ஸில் ஃபார்ம் ஆகிருக்குன்னா எந்த நேச்சுரல் கேஸ்க்கும் பியாண்டில் தான் இந்த பெட்ரோலியம் எல்லாமே ஒரு ராக்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரிஃபைனிங் ப்ராசஸ் ஆஃப் பெட்ரோலியம் பார்க்கலாம். ரிஃபைனிங் ப்ராசஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை. அந்த கிடச்ச அந்த பெட்ரோலியம்லேருந்து மிச்ச எல்லா காம்போனன்ட்ஸ் லைக் அந்த பெட்ரோலு, டீசலு, பாரஃபின், வேக்ஸு எல்லாத்தையுமே அதை செப்பரேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் ரிஃபைனிங் ஆஃப் பெட்ரோலியம். இந்த ரிஃபைனிங் ஆஃப் பெட்ரோலியம் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்ட்டு இன்னொரு ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. லைக் ஹீட் பண்ணி ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் தனித்தனி பாயிலிங் பாயிண்ட் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஒவ்வொரு பெட்ரோல், டீசல், லூப்ரிகேட்டிங் ஆயில், பாரஃபின், வேக்ஸை எல்லாமே இவங்களால் செப்பரேட் பண்ண முடியுது.
ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோல் அண்ட் தேர் யூசஸ் பாருங்கள். லைக் எல்பிஜி வந்து ஹோம் இண்டஸ்ட்ரியிலலாம் யூஸ் பண்ணுறாங்க, பெட்ரோல் வந்து ஆட்டோமொபைல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, கெரோசின் வந்து ஸ்டவ் லேம்ப்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க, டீசல் வந்து ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் ஜென்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க, லூப்ரிகண்ட் ஆயில் வந்து லூப்ரிகேஷன் பர்பஸ்க்கும், பேரஃபின் வேக்ஸ்க்கு வந்து ஆயின்மெண்ட்டு கேண்டில்ஸ் வேஸ்லின்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பிட்வின் வந்து இப்போ காமன் ப்ராடக்ட் ஆஃப் பெட்ரோலியம், அது வந்து எங்கன்னா பெயிண்ட்டு, சர்ஃபேசிங் ரோட்ஸ் மேனுஃபேக்சர் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ் வந்து எப்போவுமே கலர்லெஸ் ஓடர்லெஸ் தான். இதுவும் சேம் லைக் பெட்ரோல் மாதிரி தான். ஆக்சிஜனோட ஆப்சன்ஸில் வந்து இது எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கு. எப்படின்னா சீ பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே பரி பண்ண சாண்டில் அந்த இதுலேருந்து ஆனரோபிக் எரோப்ஷன் மூலமாக மீத்தேன், அதாவது நேச்சுரல் கேஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கு. இதோட கம்போசிஷனில் மட்டுமே 85% மீத்தேனும், ஈத்தேன் 10%, ப்ரோப்பேன் 3%லையும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாலிமர் பார்க்கலாம். பாலிமர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, நிறைய மோனோமர்ஸ் இல்லாட்டி நிறைய காம்போனன்ட்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒரு பெரிய மாலிகுலாக ஃபார்ம் ஆகிற இது தான் பாலிமர்ஸ். ஸோ மோனோமர்ஸ்னால் என்னென்னா ஸ்மால் மாலிகல்ஸ், பாலிமர்ஸ்னால் நிறைய மாலிகல்ஸ். ஸோ அதுதான் நிறைய மோனோமர்ஸ்லாம் கம்பைன் ஆச்சுன்னா பாலிமர்ஸ் உண்டாகும். ஸோ டிஎன்ஏவில் வந்து நியூக்ளியோடைட் மோனோமர்ஸும், ப்ரோட்டீனில் வந்து அமினிக் ஆசிடும், ஸ்டார்ச் கிளைகோஜன், செல்லுலாஸில் வந்து குளுக்கோஸும், நேச்சுரல் ரப்பரில் ஐசோப்ரீனும், சிந்தட்டிக் ரப்பரில் வந்து குளோரோஃபிரினும், பிவிசி பைப்பில் வந்து வினைல் குளோரைடும், பாலியத்தீனில் ஈத்தீன் மோனோமர்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த நைலான் 6 மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த நைலான் 6ங்கிறது வந்து சிந்தட்டிக் ஃபைபர்ஸு. இது வந்து கேப்ரோலாக்டமில் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து சிந்தட்டிக் ஃபைபர்ஸுங்கிறது வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து இது எல்லாத்தையுமே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இது எதுவுமே நேச்சுரலாக ஃபார்ம் ஆகாமல் லேபரேட்டரி மூலமாக இந்த நைலான் 6 வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கேப்ரோலாக்டம் இது வந்து சிந்தட்டிக் ஃபைபர். ஸோ இப்போ தான் ஃபைபர்ஸ் பார்த்தோம். அந்த ஃபைபர்ஸ் வந்துட்டு ஒன்றுமே இல்லை, அது வந்து த்ரின் த்ரெட்டு, இந்த கிளாத்தில் இருக்க த்ரெட்டு தான் ஃபைபர்ஸு. இது வந்து 2 ஃபைபர்ஸ் இருக்குது, நேச்சுரல் ஃபைபர், சிந்தட்டிக் ஃபைபர். நேச்சுரல் ஃபைபர் நம்மளுக்கு தெரியும், லைக் சில்க்கு, அது எல்லாமே நேச்சுரல் ஃபைபர், நேச்சுரலாக பிளான்ட்ஸு அனிமல்ஸ்லேருந்து வருது நேச்சுரல் ஃபைபர்ஸு. சிந்தட்டிக் ரப்பர்ஸ் வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மூலமாக லெபார்ட்ரியிலேருந்து கண்டுபிடிச்சி வரதில் எல்லாமே சிந்தட்டிக் ஃபைபர்ஸு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த ரயானு, நேலான், பாலியஸ்டர், ஆக்ரிலிக், கெவலர் எல்லாமே சிந்தட்டிக் ஃபைபர்ஸு. நம்மளுக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு நேச்சுரல் ஃபைபர்ஸான சில்க்கு வந்து எப்படின்னா அந்த குக்குன்ஸ்லேருந்து வருது. குக்குன்ஸில் வந்து எப்போவுமே இந்த மல்பெரி சில்க் ஃபார்ம் வந்து இந்த குக்குன்ஸை வந்து லார்வா மூலமாக ஃபார்ம் பண்ணுறாங்க. இது எப்போவுமே இதில் வந்து ஃபைபரின்னு ஒரு காம்பனன்ட் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சில்க் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் சில்க். மொத்தம் லாவாலேருந்து கேட்டர்பில்லர் ஆகுது, கேட்டர்பில்லர்லேருந்து கொக்கூனாக ஃபார்ம் பண்ணுது, அங்கேருந்து பியூப்பா வருது, பியூப்பாலேருந்து அடல்ட்டான அந்த இது வருது, அங்கேருந்து மறுபடியும் எக்கு வருது, எக்லேருந்து லார்வா. இதுதான் அதோட லைஃப் சைக்கிள் ஆஃப் சில்க் மொத்து. ஸோ இப்போ வந்து சிந்தட்டிக் ஃபைபர் பார்க்கலாம். லைக் லயான் வந்து ஆர்டிஃபிஷியல் செல்லுலான்னு சொல்லுவாங்க. இதோட காம்பனன்ட்ஸ் வந்து செல்லுலோஸ் இருக்குது. ஸோ நைலான்ங்கிறது வந்து பாலியமைடு, இதுவும் ஒன் ஆஃப் த ஃபுல்லி சிந்தட்டிக் ஃபைபர் தான். தென் பாலியஸ்டர், இதுக்கு இன்னொரு பேர் வந்து டெரிலின் அண்ட் ஆக்ரிலின், இது வந்து உள்ளுக்கு சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணுறாங்க. தென் கேவலர், இது வந்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் பாலிமர்ஸில் இன்னொன்று இதுக்கு பேர் தான் பிளாஸ்டிக்கு. பிளாஸ்டிக் வந்து 2 பிளாஸ்டிக் இருக்குது, தெர்மோசெட்டிக் பிளாஸ்டிக், இன்னொன்று தெர்மோசெட்டிக் பிளாஸ்டிக். ஒன்று தெர்மோ பிளாஸ்டிக் வந்து ரொம்ப வீக்கான சாஃப்டான இருக்கிறதுக்கு பேர் தான் தெர்மோ பிளாஸ்டிக் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பாலியத்தீன், பிவிசி எல்லாமே, டெஃப்லான், இது எல்லாமே லோ காஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப சாஃப்டான தான் இருக்கும். வேறு ரொம்ப ஹார்டான டைட் பிளாஸ்டிக்காக சொல்கிறது எல்லாமே தெர்மோசெட்டிக் பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் பேக்லைட், மெலாமின் எல்லாமே தெர்மோசெட்டிக் பிளாஸ்டிக்ஸ். ஸோ டெஃப்லான் பற்றி பார்க்கலாம். டெஃப்லான் இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். இதுக்கு இங்கே இருக்க சாஃப்ட்டு தெர்மோ பிளாஸ்டிக்ஸு. இதோட நேம் வந்து என்னென்னா பாலிடெட்ரா ஃப்ளூரோஎத்திலீன். ஸோ டிஎஃப்டி, இது வந்து தெர்மோ பிளாஸ்டிக்னு சொன்னோம். இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உருக்குனா தான் மெல்ட்டே ஆகும், ஏன்னா இது ரொம்ப ஹார்டான பிளாஸ்டிக்கு. இது வந்து லீனியர் பாலிமர் செயின் மூலமாக டைட்டாக பாண்டாக இருக்குது. இதோட
மெல்ட்டிங் செல்சியஸே 3 to 7 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ இது ரொம்ப கஷ்டம், அதனால தான் இது வந்து ஹார்டான பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோசிவ், டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டைனமைட்டு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து நைட்ரோகிளிசரினோட பாண்ட் ஃபார்ம் ஆகி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இதெல்லாம் மைனிங்லலாம் யூஸ் ஆகிறதே இந்த டைனமைட் தான். தென் டிஎன்டி பார்க்கலாம். இது வந்து டை நெட்ரோட்யூலின், இதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸ்ப்ளோசிவ் காம்பனன்ட் தான். டிஎன்டிக்கோட நெக்ஸ்ட் வந்து டிஎன்பி. இதில் வந்து டைநைட்ரோ ஃபினால் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே டைநைட்ரோ தான். அந்த ட்ரைநைட்ரோட தேர்ட் பார்ட்டில் தான் இது டூலின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபினாலு, இது வந்து கிளிசரின். ஸோ இந்த ட்ரைநைட்ரோ கிளிசரின் வந்து ஒரு மேனுஃபேக்சர் ஆஃப் டைனமைட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் நோபல் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிஎக்ஸ் ரொம்ப பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ். இதை வந்து இதுக்கு இன்னொரு பேர் சைக்ளோனைட்டு ஹெக்ஸகான் T4ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டிஸ்கவர்ட் பண்ணது ஜார்ஜ் ஃபெட்ரிச் ஹெனிங் ஆஃப் ஜெர்மனி. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற நம்ம பார்க்க வேண்டிய ரிசோர்ஸ் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இன்எக்ஸாஸ்டிபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ், எக்ஸ்டாஸ்டிபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ். இன்எக்ஸ்டாஸ்டிபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் அது எப்போவுமே லார்ஜ் குவான்டிட்டியாக இருக்கும், அதை வந்து அழிக்கவே முடியாது, ஆல் டைம் அன்லிமிட்டடாக இருக்கும், இன்ஃபினிட்டு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சன்லைட், வாட்டர் வேவ்ஸ் எல்லாமே எந்த காலத்துலையும் இருக்குது, அதை அழிக்கவே முடியாது. தென் எக்ஸாஸ்டிபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ் பார்த்தோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபாரஸ்ட், கோல், நேச்சுரல் கேஸு. இது எல்லாமே ஹெவியான ஃபியூவலாக கொடுக்குது, பட் எனி டைம் தே கேன் டிப்ளீட். ஸோ தேட்ஸ் இட் கைஸ் டுடே. இன்றைக்கி வந்து ஃபியூவல்ஸ், அதோட காம்பனன்ட்ஸ், தென் பிளாஸ்டிக், பாலிமர்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ டுமாரோ வந்து ஜென்ரல் சயின்ஸ் டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.